அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம தினமும் ஒரு ஹதீஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், மலைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தித்து இருக்கிறாங்க. இஸ்திஸ்கா, மலைக்காக வேண்டுதல் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறாங்க. இந்த ஹதீஸை அப்பாத் இப்னு தைம் அவர்களின் மாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மலைக்காக வேண்டி பிரார்த்திப்பதற்காக இஸ்திஸ்கா தொழுகை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டார்கள். மேலும் தமது மேலோங்கிய வலது தோளிலிருந்து இடது தோளுக்கு, இடது தோளிலிருந்து வலது தோளுக்கு மாற்றி அணிந்து கொண்டார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையினுடைய கடைசி ரக்காயத்தில் ருக்குவிலிருந்து தலை உயர்த்தும் போது குன்னூத் ஓதி பின்வரும் கூறினார்கள்: அல்லாஹும்ம அன்சில் ஈஸ இப்னு அபூ ரபீஆ, அல்லாஹும்ம அன்சில் சலாமத இப்தான ஹிசாமன், அல்லாஹும்ம அஜ்ஜின்னி அவ்லஹு இப்ன வலீதின், அல்லாஹும்ம அன்சினி அல் முஸ்தலிஃபின் மினல் முஃமினீன, அல்லாஹும்ம மஷ்துன் வஜஹதக அலா முத்தர்ரின், அல்லாஹும்ம அஜின்னி சினீன காஸ்னீன யூசுஃப, இறைவா ஹைய் பின் அபி ரபீஆவை காப்பாற்றுவாயாக, இறைவா சலாமா பின் ஹிசாமை காப்பாற்றுவாயாக, இறைவா வலீதை காப்பாற்றுவாயாக, இறைவா பலவீனமான இறை நம்பிக்கையாளர்களை மக்காவில் சிறைபிடிக்கப்பட்டவர்களையும் காப்பாற்றுவாயாக, இறைவா முதற் கூட்டத்தாரின் மீது உமதை பிடியை இறுக்கமாக்குவாயாக, அவர்களுக்கு தண்டனை அளிப்பாயாக, இறைவா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்து பஞ்ச ஆண்டுகளை போன்று, அதாவது கடுமையான பஞ்சம் இவர்களின் மீதும் பஞ்ச ஆண்டுகளை ஏற்படுத்துவாயாக. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் கிஃபார் குலத்தார் அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பானாக, அஸ்லம் கூட்டத்தார் அவர்களை அல்லாஹ் ஈடேற்றுவானாக, அவர்களுக்கு அமைதியும் பாதுகாப்பையும் வழங்குவானாக. இவை அனைத்தும் சுபுஹ் ஃபஜ்ர் தொழுகையில் நடைபெற்றன என்று இப்னு அபி ஹஸ்ஸினாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தம் தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் நடிகார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த காலத்தில் மழை பெய்யலை, ரொம்ப பஞ்சமான காலம் உருவாயிடுச்சுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்காக வேண்டி மலைக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இந்த மாதிரியான விஷயங்களை துவா செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ்வுடையார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பஞ்சம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படிப்பட்ட துவாக்களை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நாம் மழை வரல அப்படின்னு சொல்லி நாமளும் தொழுகிறோம், மலைக்காக வேண்டி துவா செய்கிறோம், தொழுகிறோன்னு சொன்னால், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள ஒரு விஷயத்தை என்ன செய்கிறோம், நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடையார்களே, அதனால் ஒவ்வொரு விஷயங்களும் நபியுடைய காலத்தில் இருந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சோன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என்னங்க நபியுடைய சுன்னத்தோட நபிமாருடைய சிஃபாரிசோட என்ன செய்யும், எல்லா விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் ஒவ்வொரு விஷயங்களுமே பாருங்கள், நபி காலத்தில் இருந்துச்சா, நபி அவங்க செஞ்சுருக்கிறாங்களா, அல்லாஹ் என்ன கட்டளை இட்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம செய்யும் பொழுது எல்லா விஷயங்களுமே அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பிடிச்ச மனதாகும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கும் அல்லாஹ் எனக்கும் தருவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.